ගරු ශ්‍රී භවනන්ද රාජා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක් ලැබෙනවා. கௌரவ குழுக்களின் பிரதிநிதித்தாளர்களே, இந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற சந்தர்ப்பமானதுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இந்த உணவு பாதுகாப்பு வர்த்தகம் வாணிபம் மூன்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருந்தாலும் இந்த உணவு பாதுகாப்பு என்பது நாம் முக்கிய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு துறையாக இருக்கின்றது. ஏனெனில் எமது நாட்டு மக்களின் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் தரமான உணர்வு நுகர்விலேயே தங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே உணவு பாதுகாப்பு என்பது அதன் உற்பத்தியிலிருந்து நுகர்வோரை சென்றடையும் வரையான காலப்பகுதிகளில் நாங்கள் பல்வேறு தேவையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மக்களுக்கு தரமான உணவுகளை வழங்குவதன் மூலம் அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. அத்தோடு தொடர்ந்து இந்த அமைச்சின் கீழே கூட்டுறவுத்துறையும் வருகின்றபடியால் நான் கூட்டுறவுத்துறையை பற்றி சற்று கூற வேண்டி இருக்கின்றது. கூட்டுறவுத்துறையானது வடமாகாணத்தில், அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் முன்னணியான ஒரு நிறுவனமாக முன்பு இருந்திருந்தது. மக்களின் அர்ப்பணிப்பான சேவையும் ஆளுமையும் சேவை நோக்கம் கொண்டு இணைந்து வந்த கூட்டுறவே நாட்டுறவு என்ற மக்களின் அந்த தாரக மந்திரத்தின்படி மிகவும் லாபமாக இயங்கி வந்த எமது கூட்டுறவுத்துறையானது இன்று பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து போயிருக்கின்றது. எனவே அவற்றை நாங்கள் சீர்படுத்தி மீண்டும் புத்துயிர்ப்பு அளிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த கூட்டுறவுத்துறையானது எமது காலப்பகுதியில் சுகாதாரத்துறை, விவசாயத்துறையுடன் சிறந்து இணைந்து இயங்கியதோடு கிராமிய வங்கிகளையும் தாவித்து மக்களுக்கான சேமிப்பு முதலீடுகளையும் வழங்கி வந்தது. பாரிய சேவையை செய்திருந்த இந்த கூட்டுறவுத்துறையானது பல்வேறு காரணங்களால் அதன் சேவை பாதிப்படையக்கூடிய இருந்தது. உதாரணமாக அரசியல் மயமாக்கப்பட்டிருந்தமை மற்றும் நிர்வாக சீர்கேடு, பக்கசானவர்களின் நியமனங்கள், தகுதியானவர்கள் உள்வாங்கப்படாமை போன்ற பல காரணங்களால் எமது இந்த கூட்டுறவுத்துறை இன்று நலிந்து காணப்படுகின்றது. எனவே இந்த கூட்டுறவுத்துறையை முன்னேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே எமது வடமாகாணத்திலே கூட்டுறவு பயிற்சி நிறுவனம் ஒன்று பூந்தோட்டத்திலே இருந்தது. முன்பு பொல்கல்லையில் நடைபெற்ற அந்த கல்லூரியில் நமது ஊழியர்கள் பயிற்சி பெற்று வந்திருந்தார்கள். ஆனால் பின்பு அந்த 5 ஏக்கர் நிலத்தில் பூந்தோட்டத்தில் அமைந்திருந்த அந்த பயிற்சி கல்லூரி மூடப்பட்டு உள்ளதால் இன்றைய தரமான ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை நாங்கள் இன்று உருவாக்க முடியாது இருக்கின்றது. எனவே அதற்காக நாங்கள் நமது இந்த குருநகரில் இருக்கின்ற ஒரு காணி எங்களுக்கு கூட்டுறவுக்காக கல்லூரிக்காக வழங்கப்பட்டிருந்து அதையும் இன்று தனியார் அத்துமீறி இருப்பதால் அதையும் பாதிக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எனவே இன்று அந்த கூட்டுறவு தந்தை என்று அழைக்கப்படும் வீரசிங்கம் அவர்கள் மண்டபத்தில் ஒரு சிறிய அளவிலேயே இந்த கல்லூரி இயங்கி வருகின்றது. அத்துடன் எமது வடமாகாணத்திலே பொருளாதார மையங்கள் இயங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவே ஒழிய எந்த ஒரு பொருளாதார மையமும் வடக்கில் தற்போது இல்லை. உதாரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா மாவட்டங்களில் உள்ள பொருளாதார மையங்கள் யாவும் இன்று செயற்படாத நிலையிலேயே காணப்படுகின்றன. அவற்றை விரைவில் பயன்பட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தேவையொன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்று யாழ் மாவட்டத்துக்கு தேவையான மரக்கறி என்ற பொருட்கள் என்ற தம்புள்ளையில் உள்ள பொருளாதார மத்திய நிலத்திலிருந்தே வருகின்ற அதன் மூலம் அந்த ஒரு உடனுக்குடன் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத யாழ்ப்பாணத்தில் 81ஆம் ஆண்டு நூலகம் எரிக்கப்பட்ட போது யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு சந்தையும் யாழ்ப்பாண நகரத்தில் உள்ள ஒரு சந்தையும் அது எரிக்கப்பட்டிருந்தது. அவை நாங்கள் பல முறை அதை கேட்டும் அதை திருத்தி புதிதாக கட்டித்தரன்னு சொல்லி கேட்கின்றோம். அதற்காக வணிகர் கழகமும் ஏனைய புலம்பெயர் அமைப்புகளும் தயாராக இருக்கின்றன. எனவே அவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் இருக்கிற
24 பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களும் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏனைய சங்கங்களும் இன்று இயங்க முடியாத நிலைமைக்கு காணப்படுகின்றன. எனவே அவற்றுக்குரிய நிதியுதவிகள் அல்லது இலகு கடன் வசதிகளை வழங்கி அவற்றை நாங்கள் திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසන්. கடமை ஒன்று இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.